இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி வெஜிடபிள் ஸ்டிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வெளியில் நல்ல மொறுமொறுன்னு உள்ள நிறைய காய்கறிகளோட நல்ல அருமையான ஒரு ஸ்நாக். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வெஜிடபிள் ஸ்டிப்ஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெஜிடபிள் மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வானலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துப்போம். ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது, அதையும் இதோட சேர்த்துப்போம். இப்போ இதெல்லாம் லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை, லேசாக வதங்கினா போதும். அதனால் 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கார்ன் சேர்த்துக்கலாம். கார்னையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ கார்னை லைட்டாக வதக்கியாச்சு. அடுத்தது பச்சை பட்டாணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துப்போம். அடுத்தது கேரட் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துப்போம். இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டு காய்கறியெல்லாம் லைட்டாக வேக விடலாம். காய்கறியெல்லாம் இப்போ பாதி வெந்துடுச்சு. இது கூட நம்ம மசாலாலாம் இப்போ சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மசாலாலாம் காய்கறிகளோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். பாருங்கள், காய்கறிலாம் லைட்டாக வெந்துடுச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போது 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ 100 கிராம் பன்னீரை துருகி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துப்போம். பன்னீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட பைண்டிங்காக பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வெஜிடபிள் ஸ்டிப்ஸ் செய்கிறதுக்கு நம்ம வெஜிடபிள் மிக்சர் இப்போது ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க வெஜிடபிள் மிக்சரை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ரெக்டாங்குலர் ஷேப்பில் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை ஃப்ரீசரில் 1 ஹவர் வைக்க போகிறோம். இதை ஃப்ரீசரில் கொண்டு வச்சு 1 மணி நேரம் கழித்து எடுத்து வரலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வந்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போது 2 பாதியாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிப்போம். அடுத்தது நீட்டமாக ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு சைடு கட் பண்ணியாச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் எடுப்போம். பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெஜிடபிள் ஸ்ட்ரிப்ஸை கோட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு கோட்டிங் பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது கூட இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு தின் பேட்டராக ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். பாருங்கள் இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி தின் பேட்டராக வச்சுக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, இதை மாதிரி இருக்கணும். அடுத்தது இன்னொரு பவுலில் நம்ம கோட்டிங் மிக்சர் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். இது கூட இப்போது கார்ன் சிப்ஸை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு கோட்டிங் பேட்டரும் கோட்டிங் மிக்சரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க வெஜிடபிள் ஸ்ட்ரிப்ஸை எடுத்து நம்மளோட கோட்டிங் பேட்டரில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே எடுத்து நம்மளோட கோட்டிங் மிக்சரில் எல்லா சைட்லேயும் அந்த மிக்சர் படுற அளவுக்கு போட்டு நல்லா பிரட்டி எடுத்து இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாலே பொறபொறன்னு தான் இருக்கும். ஆனால் இன்னும் நல்லா மொறுமொறுன்னு வேணும்னாக்கா இதை அப்படியே இன்னொரு வாட்டி எடுத்து நம்மளோட கோட்டிங் பேட்டரில் டிப் பண்ணி திரும்பவும் கோட்டிங் மிக்சரில் போட்டு இன்னொரு வாட்டி நல்லா ஃபுல்லாக எல்லா இடமும் படுற அளவுக்கு கோட்டிங் மிக்சரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ இதை எடுத்து இல்லை ஒரு பிளேட்டில் வச்சுப்போம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். இப்போ எல்லா ஸ்ட்ரிப்ஸையும் நான் செகண்ட் டைம் கோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்க வெஜிடபிள் ஸ்ட்ரிப்ஸை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துப்போம். மீடியம் ஹீட்டில் வச்சு பொறுமையாக நிதானமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் லைட்டாக வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம 2 வாட்டி கோட் பண்ணுறதுனால நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. கலர் நல்லா அருமையாக வந்துடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். பாருங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.